மீதான வழக்குகளை ரத்து செய்யக் கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு திண்டிவனத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியதாக திமுக பிரமுகர் ஒரு புகாரை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரிலும் சி வி சண்முகம் எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த இரண்டு வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சி வி சண்முகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சி வி சண்முகம் தரப்பில் மனுதாரருடைய பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அது அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும் எனவும் திமுக நிர்வாகியால் புகார் அளிக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சி வி சண்முகத்தின் பேச்சு மோசமானதுதான் என கூறிய நீதிபதி மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சி வி சண்முகத்தின் பேச்சு அரசியலில் இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் தான் அந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அதேபோல அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த தனக்கு எதிரான இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதி ஜெயச்சந்திரன் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.